போஸ்ட்ல நிக்க வேணாமா? ஆஃப் ரோடு தான் போகுது. இதுக்கு மேலே போக என்ன ரூட்னே தெரியல. நாங்கள் வாட்டுக்கு போகிறோம் கொஞ்சம் தூரம். ஃபாரஸ்ட், இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் ஏரியா. காந்தலூர் 2 வரையும் வந்தாச்சு. காந்தலூர் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பெட்ரோல் இல்லையா தல? செக் போஸ்ட்ல நிற்க வேணாமா? காந்தலூர் செக் போஸ்ட்டை தாண்டி இப்போ ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். காந்தலூர் ஹில்ஸ் ஜஸ்ட் 9.9 10 கிலோமீட்டருங்க கரெக்டாக. ஹில்ஸு அரை மணி நேரம் காட்டுது. ஏறிடலாங்க, டக்குன்னு ஏறிடலாம். 10 கிலோமீட்டர் ஹில்ஸை வேற மாதிரி இருக்குமோ? ஆனால் மேலே மழை பெய்யும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏறிடுமா மேலே? பெட்ரோல் 1 பாயிண்ட் தான் காட்டுது. 2 பாயிண்ட் காட்டுது. எப்படி பெட்ரோலுக்குன்னே கண்டுபிடிக்கன்னு தெரியல. கீழே உடுமலைப்பேட்டையில் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டேன். எங்கள் சைடு எதுவும் பெட்ரோல் பங்கு இல்லைல்ல. நேற்றே பெட்ரோல் போட்டு 200 போட்டு வச்சுருந்தேன். வேற மாதிரி இருக்குங்க காந்தலூர். இப்போ தான் ஸ்டார்டிங் ஏற ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மழை பெஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேறு ஒன்றுமே இல்லைங்க. மழை வந்தால் கிளைமேட்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். மழை தான் இல்லை. இந்த சைடு தான் பஸ்ஸில் வந்துச்சு. நம்ம அங்கேருந்து கீழேருந்து பார்த்தோம். மொத்தம் 9 ஏர்பின் பெண்டுங்க. இப்போ வந்து 2வது ஏர்பின் பெண்டு ஏறுறோம். 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்பின் பெண்ட் மாதிரி நினைக்கிறேன். மொத்தம் 10 கிலோமீட்டரா. அதனால் 1.1 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்பின் பெண்டு. இப்போ ரோடு வேற மாதிரி இருக்குங்க. ரோடு கொஞ்சம் குண்டு குழியாக இருந்தாலும் போகிறக்கூடிய நைஸாக இருக்குது. கூட்டம் இதே இல்லை. டிராஃபிக் அவ்வளோவா கிடையாது. அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம ஃபோட்டோ எடுக்க நிறைய ஸ்பாட் இருக்குங்க. எவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது? ஒரு வீட்டுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தியா? எந்தில் வேணா வெளியே போய் குளிச்சுக்கலாம். ஃப்ரீ எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பி வருவோம். இதுக்கு மேலே கீழே என்னடா இருக்கு? பெட்ரோல் 1 பாயிண்ட் வந்துச்சு. வச்சிருவானோ? அவ்வளோதான், வந்துட்டோம். முடிஞ்சு பக்கத்தில் வந்து விட்டோம். கீழே இதுக்கு மேலே பார்க்க ஒன்றுமே இல்லைங்க இந்த சைடு. ரோடு இருக்குமான்னு தெரியல. திரும்பியும் போய்கிட்டே தான் இருக்கு. போக போக ஆஃப் ரோடு தான் போகுது. இதுக்கு மேலே போக போக போலாமா? அண்ணா போட்டோ எடுத்துக்கலாமா? இல்லை கிடையாதா? அளவு இல்லையா? நேரா தானே தலா பாகம் தூரம் கீழே படுத்துட்டு மேலே ஏறிடும். அவரு கடை ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அவ்வளோதான் இந்த சைடு. வேற எதுவும் இல்லையா? அதுக்கு கீழே இறக்கவா? திருப்பிடலாம். அந்த ரோடு எவ்வளோ தூரம் போகும்? அவ்வளோதானா? திரும்பி காந்தலூர் போனா இப்படி தான் போகணுமா? சரி, கிராமம் அவ்வளோதான். ஏதோ ரோடு முடிஞ்சு. சரி சரி. இதெல்லாம் அங்கே நிற்கிற மாதிரி கிரவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி போனேன்.
ஐயோ சரி அந்த அது வரைக்கும் போயிட்டுருமா? சரி பாப்போம். முடிச்சு விட்டீங்க தல. ஐயோ அவ்வளோதான் முடிச்சிங்களா? ஆஃப் ரோடு மேலே ஏறுமா? எங்கே போனாலும் ஆஃப் ரோடா? எங்கே போனாலும் இது மாதிரி ஒரு கல் முள்ள ஒரு ரோடு வந்துருக்குங்க. ரோடு மொத்தத்துக்கே இது வரைக்கும் தான் போட்டிருக்கானுங்க. ஓ என்எஸ்ஸா? என்எஸ் பவரை காட்டுறாரு தல. ஐயோ தலைவா தலைவா, நம்ம வண்டி செயின் ஸ்ப்ரே ஆகிட்டு திரும்பி டம்முன்னு வந்துடக்கூடாது, அது வேற பயமா இருக்கு. என்ன மூணாறு ரோட்டா? நீ தான் மூணாறு ரோடு போட்டிருக்கான்னு சொன்னதுல. புரியல. இது என்ன ரூட்னே தெரியல. நாங்கள் வாட்டுக்கு போகிறோம் கொஞ்சம் தூரம். ஓ பெட்ரோலே இல்லையா? கடவுளே, எப்படி 550 கிலோமீட்டர் போயிடுச்சு. போட்ட பெட்ரோலுக்கு 600 தான் போகும். 550 போயிடுச்சு. வெரி ஏதோ ரூட்டுக்கெல்லாம் கூட்டு போறாங்களே பசங்க. தூரம் போயிட்டு இருக்காங்க. அதான் அவங்க நம்மள மாதிரி ரூட்டு தெரியாம போயிட்டு இருக்காங்களா? இதுக்கு மேல ரோடு கிடையாதுயா. அவ்வளவுதான் ரோடே முடிஞ்சியா? இதுக்கு மேல ஏறினா வைப்பாங்க இல்ல? பாஸ்ட் கட்டு வருமா? முச்சு விட்டுற போறான் நீ வேற. அவன் மேல அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கான். பூட்டில் திருப்பிட்டு வருவாங்க. நாட் அலவுடு, ஏறக்கூடாது. அவ்வளோதாங்க. ஃபாரஸ்ட், இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் ஏரியா. காந்தலூர் 2 வரையும் வந்தாச்சு. ஏன்னா காந்தலூர் 2 வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது. இதாங்க காந்தலூர் 2. இதுக்கு மேலே ட்ரெக்கிங் நினைக்கிறேன் ஃபுல்லாகவே. போவோம் அவ்வளோதான். ஆமாம், இதுதான் 3ஆவது ரூட்டுன்னு சொன்னார். இரு வரட்டும் ஒரு தலை. இதில் மலை மேலே ஏறினா இப்படி 3ஆரா? ஏறினா 3ஆயிரம் விட்டா போகலாம். அவங்களும் அப்படிதான் வர வரல ஒன்றுமே தெரில. இப்போ இதுக்கு மேலே சொன்ன ப்ரோ, இதுக்கு மேலே ஏறிப்பேன் நினச்சேன். சரிப்பா, எந்த ரூட்டு கிடைக்கும் அதோட ரூட்டில் நம்ம ஏறுறப்ப அவங்க ஏறுறேன்னு நினைக்கிறேன். கடவுளே. அதான் கீழே போகிற வழியில் அப்படியே அப்புறம் காந்தூரில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டே போவோம். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். கீழே 5-6 மணிக்கு போயிடலாம் கரெக்டாக. கரும்பு பாகு காய்ச்சல் இடமாயா? கரும்பு பாவு காய்ச்சிடுறாங்க. பையனில் வந்து காந்தலூர் முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். விடுமலப்பா செக் போஸ்ட்டில் வந்து இறங்க டைமிங்லாம் கிடையாதாங்க. ஆனால் வந்து யானை வரும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது பஸ்ஸஸ் வந்தால் பஸ்ஸு பின்னாடியே போய்க்கோங்க, இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. அதான் 5-5:30 உடுமலைப்பட்ட போயிடலாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடலாம். அதோட லேட் ஆகாது. வர மணி இருக்கியா வீகுலாம்? சரி, காந்தலூர் இறங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், பார்த்து முடிச்சாச்சுங்க காந்தலூரை. நல்லா இருங்க. உள்ளே பார்க்குறதுக்கு வேறு ப்ளேஸே இல்லைனாலும் காந்தலூர் வந்துட்டு போனாலும் வேறு மாதிரி இருக்குங்க. மேலே ஹில் ஸ்டேஷன் மேலே வரைக்கும் 10 கிலோமீட்டர் தான். எரிச்சிப்பாலா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து. உடம்புலப்பட்ட கீழே போனீங்கன்னா அங்கேருந்து சைட்லேருந்து ஒரு 15-30 கிலோமீட்டர். அவ்வளோதான். 1 லிட்டர் பெட்ரோலுங்க பைக்கில் போனால். எல்லாம் காந்தலூர் விட்டு கீழே இறங்கிட்டோம். நான் போகிற ரூட்டு 10 ஏர்பின் தான் மொத்தத்துக்கே காந்தலூரில். லாஸ்ட் ஏர்பின் வந்துட்டோம். தெரியுதா? இதை இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஏர்பின் கிடையாது. லாஸ்ட் ஏர்பின் சரியா? காந்தலூர் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சால் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா? வந்து என்ன
நம்ம நீங்கள் உடுமலைப்பேட்டை கீழே போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு சைடில் ஒரு 15 கிலோமீட்டருங்க இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் காந்தலூர் வந்தீங்கன்னா அப்படியே வெளியே போகலாம். செக் போஸ்ட் இருக்கும், செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். செக் போஸ்ட்டில் நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, நான் போகும்போது ஒன்றும் கேட்கல, அப்படியே போயிடலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நைட் டைம் தான் மேலே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளூர்காரங்க மட்டும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியூர்லேருந்து நான் வர்றது டிஎன் நம்பர் அவங்களாம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளூர் கேஎல் நம்பர் மட்டும் விடுவாங்க கேரளா. போயிட வந்து இன்னும் வெளியே போகிறதுக்கு என்ன அரௌண்டு இங்கேருந்து 4 கிலோமீட்டர் வெளியே போனால் வெளியே போயிடலாம், அவ்வளோதான். அடுத்த ரோடு ஜாயின் பண்ணி கீழே உடுமலைப்பேட்டை போக வேண்டியதாங்க. இன்னைக்கு டே அவ்வளோதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். பசங்களை ஆளையே காணோம், எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. நேராக தான் போகணுமா? மெதுவாக தான் போகணும். திரும்பி சேஞ்ச் பண்ணி டக்குன்ட்டான். போகும்போது வேறு ரூட் வழியாக போவோம், அந்த ரூட் வழியாக வராமல். இது ரூட்டு தெரியலையே, எனக்கு மேப் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அகைன் போட்டு போட்டிருக்காங்க பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் விசிட் அகைன் வருக அப்படின்னு சொல்லிட்டு. போமா இது நல்லா இருக்குப்பா. வந்து அந்த சைடு பிரிட்ஜு கூடி வந்தோம், இப்போ இந்த சைடு போகிறோம். ஒரே ரூட்டு தான் நினைக்கிறேன், அப்படி வெளியே போகிற மாதிரி. அந்த ரூட்டு வேறு, இந்த ரூட்டு வேறு. இல்லை வெல்கம் போட்டிருப்பாங்களோ, வெல்கம் டு காந்தலூர் ப்ரோ. அதை ஃபோட்டோ ஐயோ இப்போ சொல்லிட்டானா, ஃபோட்டோ எடுக்கலையா? வெல்கம் டு காந்தலூர்னு போடுச்ச, ஃபோட்டோ எடுக்கலையா? இவ்வளோ எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டு வராங்க. போ புரியல ப்ரோ. இந்த சைடு இப்படி இப்போ போகிறோம் இல்லை, பார்க்கலையா? ஃபோட்டோ எட்டு வரத்தல இவ்வளோ வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்காமையா போகிறது? அந்த பக்கம் என்னத்தை எடுத்தீங்கன்னு தெரில. அவன் கொட்டை இடத்துல வெல்கம் டு காந்தலூர் போட்டிருக்கான், அதையே பார்க்காம வந்திருக்கான் என் பசங்க. எடுத்துட்டேன்னு சொன்னாங்களா, அதான். மனோ ட்ராவல் விளாக்ஸ் ப்ரோ. மனோ ட்ராவல் விளாக்ஸ். மனோ ட்ராவல் விளாக்ஸ் ப்ரோ. மனோ ட்ராவல் விளாக்ஸ். அது அப்படியே இன்ஸ்டாவில் அடியில் கோடு போட்டிங்கன்னா வரும், ஸ்லாஷ் அடியில் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா. எந்த ஊர்? திருச்செங்கோடா? ஓகே ஓகே, நான் கோயம்புத்தூர் ப்ரோ. ஓகே ப்ரோ. வேணா ஃபுல்லாக ஜீப் சவாரியா? ஃபுல்லாகவே ஜீப்பா? எது வரைக்கும்? ஓகே, இப்போ இந்த ட்ரிப்பு வந்து ஃபஸ்ட் டேவா? மூணாறு போகிறீங்களா? நாளைக்கு மூணாரா? புரியல. நெக்ஸ்ட் பிளான் போடணுமா? அவ்வளோதான் ப்ரோ, நான் முடிச்சிட்டோம். நீங்கள் டவுட்னா நான் இன்ஸ்டா நல்லாவே தெரியும் ப்ரோ. இதே லாஸ்ட் நாளில் ப்ரோ, அதனால எப்படியும் ஒரு மாதம் ஆயிரும். இது லாஸ்ட் எபிசோடு தானே ப்ரோ, 3ஆவது நாள் தானே, அதனால் இப்படி ஒரு 22 நாள் கிட்ட ஆகும், 22 நாள் கிட்ட. சரி ப்ரோ, இன்ஸ்டா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், ஏதாவது நல்ல லொக்கேஷன் இருந்தா. ஓகே. இல்லை, யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் கேட்டேன், பேர்லாம் சொல்லிட்டு வந்தேன். அதான் கேட்குறேன், மூஞ்சி நல்லா வருமா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. இங்கே இருக்குங்க இந்தியன் பெட்ரோல் பங்க். அச்சு விட்டுலாம் 300 ரூபாய்க்கு. ஒரு 100 ரூபாய்க்கு அச்சு கீழே போய் கூட அடிச்சுக்கலாம், அடுத்து தனி பாட்டில் வாங்கிட்டு.
பெட்ரோல் இல்லையா? யோ பெட்ரோல் இல்லையா தல? யோ இங்கே பெட்ரோல் இல்லையாயா? எப்படியா என்ன பண்ணுறது? இப்படி தான் 45 கிலோமீட்டர். 1 லிட்டர் போட்டாலும் கீழே போய் கூட போட்டுக்கலாம். அடுத்து 100 ரூபா